மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான ஓட்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ்லாம் தேவைன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஓட்ஸ் தான் 1.5 கப் போட போகிறேன். இதுதான் வந்து நான் டெய்லி அளக்கிற கப்பு. ஸோ இதில் நான் 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணி விதை பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தர்பூசணி விதை வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சூரியகாந்தி விதை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சியா சீட்ஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட். இது வந்து நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சினாமன் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, இது நீங்கள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது நார்மலாக சாப்பிட்றத விட இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பட்டை, இது இந்த பிரியாணிக்கெலாம் போடுவாங்க பட்டை, அதை நான் வாங்கி அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதோட ஸ்மெல் நல்லா இருக்கும்ன்றதுக்காக இதை நான் அரைச்சி பவுடர் வச்சு போட்டுருக்கேன். அப்புறம் பாதாம் பார்த்துக்கோங்க. அது தண்ணியில் நைட்டு ஊற வச்சு சாப்பிடுங்க. எப்பவுமே இது ஊற வச்சு சாப்பிடும்போது தான் நல்லா இருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்காது. இதனால ஊற வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாருமே ஊற வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால டெய்லி நைட் வந்து நான் ஒரு 10 பாதாம் ஊற வச்சிருவேன். நம்ம ஓட்ஸ் கூட என்னென்ன நட்ஸ்லாம் போடலாம்ன்றத பார்த்தோம். இப்போ இதில் வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எனக்கு தேவையான அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கலக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் ஊற்றிக்கிட்டா. பால் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட டேஸ்ட்டுக்காக நம்ம 2 ஸ்பூன் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா ஹனி ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா ஸ்வீட்னஸ் அவ்வளோ இருக்காதுனால ஹனி ஊற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இது என்னெல்லாம் போடணுன்றதை போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு மார்னிங் இது கூட என்னெல்லாம் சேர்த்து ஆட் பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு நான் மார்னிங் வீடியோவில் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதை நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் வச்சிருக்கேன், பிரெட்டுக்கு மேலே சீஸ் வச்சிருக்கேன், அதில் ஆனியன் போட்டிருக்கேன், கேப்சிகம் போட்டிருக்கேன், டொமேட்டோ போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு லேயர் மறுபடியும் இன்னொரு பிரெட் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்லைஸ் போட்டு இதை ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ அந்த சீஸோட கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒட்டி வரும். ஓகே, இப்போ திருப்பி போட்டாச்சு. நான் யூஸ் பண்ணுற பிரெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட் பிரெட் தான் யூஸ் பண்ணுறேன். வீட் பிரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நார்மல் பிரெட் விட நீங்கள் இந்த மாதிரி பிரெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நார்மல் பிரெட்ல வந்து அதிகமாக மைதா இருக்கும், இதில் அவ்வளோ இருக்காது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பிரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வீட் பிரெட் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் பிரெட் வீட் பிரெட் யூஸ் பண்ணுங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நைட் ஊற வச்சிருந்த ஓட்ஸ் அண்ட் நட்ஸ். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுனால இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் சூடாக வந்து மில்க் ஊற்றிட்டுருக்கேன். இதில் ஏன் நான் சூடாக மில்க் ஊற்றுறேன்னா, இது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்ததுனால இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அந்த கட்டியாக இருக்கிறது போகிறதுக்காக நான் வந்து நல்லா சூடாக மில்க் ஊற்றுறேன். இப்படி ஊற்றும் போது நமக்கு வந்து அந்த கட்டியெல்லாம் போயிட்டு நம்ம கொஞ்சம் தலன்னு வந்துடும். நம்ம சாப்பிட்றதுக்கு சில்னஸ் இருக்காது. சில்னஸோட சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி பால் வந்து சூடாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. Thank you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுமதி. பாய்.